இப்போ நம்ம கோடிங் என்வாயர்மெண்ட்டோட பிரேக்கப் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் நிற்கிறாரு இல்லைங்களா? ஸோ இந்த இடம் தான், இதுக்கு பேர் தான் வந்து ரன் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று நடந்தால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குற இடம் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ஒரு பெரிய ஒயிட் ஏரியா, அதில் வென் ரன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிற இடம். இது வந்து ஒரு நோட் புக் மாதிரி. நம்ம ஏதாவது எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு பேர் வந்து ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கும் ரன் ஸ்க்ரீனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸுன்ற ஹெட்டிங்கோட நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இது வந்து டூல் பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் கோடிங் என்வாயர்மெண்ட்டோட பிரேக்கப். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வென் ரன்னு ஒன்று இருக்குது. ஓகே, வென் ரன் அப்படின்னா என்னன்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழலாம். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஈவெண்ட். ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கமாண்டோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க செய்கிறாங்களா இல்லையான்ட்டு? இந்த ரன்னை கிளிக் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்ம ரன்னை கிளிக் பண்ணாதான் அது என்ன ஆக்ஷன் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ வென் ரன்னா வென் வி ஆர் கிளிக்கிங் ஆன் ரன், நம்ம ரன்னை கிளிக் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட். ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது தான் வந்து ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?